இப்போ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, பல வருஷமா நம்ம சிறுநீரக பிரச்சனைக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். இதுல பெரும்பாலும் எதனால ஏற்படுது? இந்த சிறுநீரக பிரச்சனை வயது வித்தியாசமே இல்லாம இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் வர என்னென்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா சிகிச்சை முறையும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, தொடர்ந்து வருஷ கணக்குல எடுக்கவே கூடாது. லாஸ்ட்டா சுகர் எப்போங்க செக் பண்ணீங்க? போன வருஷம் செக் பண்ணேன். இந்த டோஸு அதுக்கு முன்னாடி வருஷம் டாக்டர் எழுதி குடுத்தாங்க. அதுதாங்க டெய்லி சாப்பிட்டுன்னு இருக்கேன். இந்த மாரி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக சிறுநீரகம் நமக்கு சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா பாதிப்பு வந்துரும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில நமக்கு சிம்ப்டம்ஸே நமக்கு தெரியாம ஸ்ட்ரெயிட்டா 5த் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா, ஈஸியா டயாலிசிஸ் வேற வழி இருக்காது அந்த டைம்ல. ஸோ நம்மளுடைய லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டயாலிசிஸ் ஒரு முயற்சியாக அப்போதைக்கு நமக்கு ஸ்டார்ட் செய்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறைகளும் இயற்கை மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு தேவையான நம்மளுடைய உணவு முறையில் என்னங்க நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உணவு முறையில் இந்தந்த காய்கறிகளை சாப்பிடுங்க, இந்தந்த பழங்களை சாப்பிடுங்க, நல்லா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பரம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல வருஷமாக நம்ம சிறுநீரக பிரச்சனைக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். இதில் பெரும்பாலும் எதனால் ஏற்படுது? இந்த சிறுநீரக பிரச்சனை வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் வர என்னென்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல மருந்துகள். ஸோ அதில் முக்கியமாக இந்த சித்த மருத்துவத்தில் சிறுநீரக பிரச்சனைக்கு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஸோ தொடர்ந்து இத்தனை வருடங்களாக நம்ம நிறைய கிட்னி பேஷண்ட்ஸை பார்த்துட்ருக்குறோம். இதில் ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 50 வயதை கடந்தவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமாக சுகர் இருந்துச்சு, இத்தனை வருஷமாக பிபி இருந்துச்சு. இதில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, தொடர்ந்து இந்த பிபி மருந்தை வருஷ கணக்கில் சாப்பிடுவாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு டைம் டாக்டர் ஒரு மெடிசன் இந்த டோசேஜ் இப்போ சாப்பிடுங்க, 1 மந்த் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. திரும்ப போகவே மாட்டோமே. போயிட்டா கரெக்டான டோசேஜ் நோட் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம தான் ஈஸியாக க்யூர் ஆகிடுவோமே. அந்த தப்பு தான் நிறைய பேர் பண்ணுறோம். திரும்ப போய் மெடிக்கல்ஸில் அதே மெடிசன் அதே டோஸை 5-6 வருஷமாக சாப்பிட்டுன்னு இருப்போம். ஸோ நம்ம உடலுக்கு அந்த டோசேஜ் தேவைப்படாது. சில நேரம் மாத்திரைகளே வேணாம், நார்மலாக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும், இல்லை சுகர் நார்மலாக இருக்கும். மாத்திரைகளை போட்டுக்கிட்டே இருந்து அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னென்னா, பிபியோ சுகரோ ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உணவு முறை, மருந்து முறைகள் மூலம் சரி செய்யலாம். 1 மாதமோ 2 மாதத்துலேயோ மருந்துகள் எடுத்து அதை சரி செஞ்சுட்டு மெயின்டைன் ஆகுதா, அதுக்கப்புறம் நம்ம டயட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் 2 மாதம் தான். சுகர் இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சித்தா மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 2 மாதத்துலேயே அது நமக்கு நல்லாவே குணம் பெற்றுரும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, சார் டயட்டும் இந்த எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெடிசன்ஸ் கூட தேவையில்லை, வேணும்னா டெய்லி இந்த மூலிகையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வாங்க, சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா சிகிச்சை முறையும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, தொடர்ந்து வருஷ கணக்கில் எடுக்கவே கூடாது. லாஸ்ட்டாக சுகர் எப்போங்க செக் பண்ணீங்க? போன வருஷம் செக் பண்ணேன். இந்த டோஸு அதுக்கு முன்னாடி வருஷம் டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, அதை தாங்க டெய்லி சாப்பிட்டுன்னு இருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சிறுநீரகம் நமக்கு சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக பாதிப்பு வந்துடும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன காரணங்களால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போது பலர் பண்ணக்கூடிய ஒரு தவறு தான் இது. ஸோ இதை கண்டிப்பாக திருத்திக்கோங்க. ஒருவேளை நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது, யூரினரி ட்ராக் இருக்குது, இதில் முக்கியமாக பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இது ஹெரிடிட்டியாக வழி வழியாக நமக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருந்ததுனாலும் அதற்கேற்ற சிகிச்சைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் நமக்கு சிம்டம்ஸே நமக்கு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டா 5th ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஈஸியாக டயாலிசிஸ் வேற வழி இருக்காது அந்த டைமில்.
ஸோ நம்மளுடைய லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டயாலிசிஸ் ஒரு முயற்சியாக அப்போதைக்கு நமக்கு ஸ்டார்ட் செய்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவு முறைகளும் இயற்கை மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு தேவையான நம்மளுடைய உணவு முறையில் என்னங்க நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உணவு முறையில் இந்தந்த காய்கறிகளை சாப்பிடுங்க, இந்தந்த பழங்களை சாப்பிடுங்க, நல்லா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன வெஜிடபிள்ஸ், சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களுக்கு நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். நம்ம நாட்டு காய்கறிகளை சாப்பிடுங்க, தண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட வேண்டாம், லைட்டாக நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் தாளிதம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் முக்கியமாக இந்த சாம்பல் பூசணி அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை பூசணி, தவறாமல் தினம்தோறும் இந்த வெள்ளை பூசணி நிறைய பேர் வந்து இதை விட்டுருவாங்க. ஆனால் வெள்ளை பூசணி எடுக்கும்போது அந்த சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய மைக்ரோ வெசல்ஸ் வந்து நமக்கு டைலேட் ஆக ஆரம்பிக்கும். சிறுநீரகங்களுக்கு இரத்த ஓட்டம் இது வந்து நார்மலாக வரும். தடைப்படாமல் நார்மலாக இருக்கிறதுக்கு நமக்கு சிறுநீரகத்துக்கு இரத்த ஓட்டம் வர்றதுக்கு நமக்கு இந்த வெள்ளை பூசணி ரொம்ப சிறந்தது. வாழைத்தண்டு, தவறாமல் வாழைத்தண்டு நம்ம கூட்டு மாதிரியோ பொரியல் மாதிரியோ இல்லை சாறு எடுத்து டெய்லி ஒரு 50-60 ml அளவுக்கு குடிக்கும்போது சிறுநீரகங்கள் நமக்கு நார்மலாக இருக்கிறது தெரிய வருது. இதில் முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன், ஸோ அந்த மெடிசன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 மந்த்துக்கு மெடிசன் கொடுக்குறோமா அதை அப்படியே வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த டோசேஜ் வந்து இந்த டோஸில் நீங்கள் இந்த மெடிசனை கரெக்டாக இத்தனை நாள் சாப்பிட்டா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறது. மருத்துவர்கள் உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்கன்னா அது அப்படி தானே கொடுப்பாங்க. அந்த டோசேஜை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோன்னா தான் சிறுநீரகத்திற்கான அந்த முன்னேற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதிலேயே ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்தால் தினம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி எடுக்கணும். இதில் பண்ணக்கூடிய தவறு, உப்பு கண்டிப்பாக சால்ட் குறைச்சி தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 கிராம் போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய உப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிட்ருப்போம். எந்த உணவு சாப்பிட்டாலும் உப்பை அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியது. அதுவும் முக்கியமாக ஹோட்டல்ஸ்க்கு போகிறது, நிறைய நம்ம வந்து ரெடி டு ஈட் ஃபுட்டை சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு என்னென்னா கண்டிப்பாக உப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஸோ டைரெக்டாக இது எல்லாமே நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதிக்கும். அதில் கொடுக்கக்கூடிய மசாலா, நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 13 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தைக்கு ஸோ சிகேடி இருக்குது, டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய டயட் ஹேபிட்ஸ் தெரியுது. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், எங்களுக்கே தெரியாதுங்க, அவனே வந்து அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்றது. ஸோ அந்த ஃபுட்டு கூடயே ஒரு பேக்கெட்டில், சின்ன பேக்கெட்டில் மசாலா கொடுக்குறாங்க. அந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு அந்த சுவைக்கு அடிமையாகி உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் சாப்பிட சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி கேடு தரக்கூடிய விஷயங்களை தரக்கூடாது. அதே மாதிரி பர்த்டேக்கு நிறைய கேக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ், அந்த கலர்ஸ் எப்படிங்க நமக்கு டைஜஷன் ஆகும்? கண்டிப்பாக குடல் பகுதியில் பிரச்சனை வர்றதுக்கும், ஸோ ஒரு வாட்டி அந்த க்ரீம் எல்லாம் உள்ளே போய் உக்காந்துச்சுன்னா டைஜஷன் ஆகி வெளியில் வர்றதுக்கு 40 நாட்கள் ஆகிடும். அந்த அளவுக்கு குடலில் வந்து நல்லா கம் மாதிரி ஒட்டிடுச்சுன்னா டைஜஷன் ஆகி வராது. ஸோ அடிக்கடி குழந்தைகளுக்கு வயிறு வலி ஏற்படுறது, சிறுநீரக பிரச்சனை வர்றது, கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கு நாமளே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி உணவுகளை கொடுத்து நோய்களை வர வச்சுக்கிறோம். ஸோ இதையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. சித்த மருத்துவத்திலும் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஸோ தீநீர் வகைகள், சித்தர்கள் சொன்ன தீநீர் வகைகள், கரிசாலை தீநீர் ரொம்ப முக்கியமானது, மூக்கிரட்டை தீநீர் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த தீநீர் வகை மருந்துகளும் சிறுநீரக பிரச்சனைக்கு நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். இதை தாண்டி கஷாய வகை மருந்துகளோ குரு மருந்துகளோ நம்ம கொடுக்குறோம். அமிர்தவல்லி கற்பம்லாம் ரொம்ப முக்கியமான மருந்து. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தவல்லி கற்பம். இந்த மாதிரியான மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.